ஹாய் டேஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாங்க. எனக்கு 2 வெங்காயம் தேவைப்பட்டுச்சு, 2 தக்காளி தேவைப்பட்டுச்சு, 4 பேருக்கு செய்கிறதுனால. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கின பிறகு நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த தயிரை மோர் பதத்துக்கு ஆகாமல் கொஞ்சமாக தயிரில் தண்ணி ஊற்றி கெட்டியான தயிரில் பீட் பண்ணி இது கொதித்த பிறகு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதாவது இது கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக சுட சுட சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு. நான் இதை இட்லிக்கு தாங்க இன்றைக்கி சர்வ் பண்ணேன். அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். இட்லிக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க.